பல கிராமங்களில் ரோடு வேண்டாம்னு மலை கிராம மக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று டீப்பாக போய் உட்காந்து கேஸ் பை கேஸ் பார்த்து சும்மா நேரத்தில் நம்ம சொல்லலாம். கிராமத்துக்கு தண்ணி இல்லை, நம்ம வந்து இந்த மணல் அள்ளுற மாதிரி ஆற்றுல மணல் அள்ளணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஆற்றுல மணல் அள்ளணும், அளவோடு அள்ளணும். அது அப்புறம் தான் புது மணல் வரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ உண்டா ஜேசிபி வச்சுட்டு ஃபுல்லாக அள்ளிட்டு போயிடுறாங்க. இல்லை அப்படியே மண் மேய்ச்சிட்டு தரைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காங்க. அப்போ உடனே வெளில வந்துருந்தாங்க. ஒரு டீம்ஸ் தண்ணி வந்துச்சுன்னா மொத்தம் ஊரே முழுங்கி போயிருக்கு. என்ன காரணம்னா அங்கே வந்து ஆற்றுல போகிறதுக்கு இல்லை, வெறும் மணல் மேடாக கிடக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஆற்றுல மணல் அள்ளணும், மலையில் வந்து ரோடு வேணுமான்னு பார்க்கணும். அதெல்லாம் கேஸ் பை கேஸ் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுபோல் மருத்துவமனை, பிரசவத்துக்கு தகுதியான மருத்துவமனைன்னா அங்கே டாக்டர்கள் இருப்பாங்களான்னு போய் பார்க்கணும். பிரசவம் எவ்வளோ வரும், நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரி எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கடை கேளுங்க. நீங்கள் ரேஷன் கடை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மொத்தமாக அந்த பகுதியில் 1200 கடை தான் இருக்குது, வீடு தான் இருக்குது, அங்கே ஏற்கனவே ஒரு ரேஷன் கடை இருக்குது. ஸோ 1200 வீட்டுக்கு ஒரு ரேஷன் கடை போதும், இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 200 வீட்டுக்காக ஒரு ரேஷன் கடை கூட கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக நம்ம போய் கேட்டோம்னா கூட அது மாதிரி வந்து மொத்தமாக 20 வீடு இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் தான், மறுக்கிறதுக்குல அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே அக்சசிபிலிட்டி கொடுக்கணும்.